கேட்டுங்க. நான் வந்து சிவகங்கை மாவட்டம் பூவந்தி, அவர் வந்து மதுரை மாவட்டம் கருப்பாயணி. அதனால அமைச்சரின் சூழ்ச்சி, இது வந்து அமைச்சரின் சூழ்ச்சி தான். ஆமா, அவனோட கருப்பாயணி கார்த்தியோட வந்த ஆளு பூரா என்ன இது பண்ணாங்க. நான் போய் நியாயப்படி கேட்டதுக்கு போலீஸ்காரங்கள்ல இருந்து எல்லாருமே என்னைய, எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அக்கா எல்லாத்தையும் இழுத்து என்னை அவதூறுபடுத்தினாங்க. நான் மேலே ஏறி கேட்டதுக்கு அமைச்சரு என்னைய தகாத வார்த்தையால திட்டாரு. என்ன, நான் புட்டாச்ச வச்சு கேஸ் கொடுக்க போறேன். நீதிமன்றம் உறுதிப்படுத்திட்டோம். அவங்க பயலு ஒரு பேஜ் வந்து நிப்பாட்டினாங்க, ஒரு பேச்சே தடுத்தாங்க. இந்த வீடியோல கடைசியா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஆமா, நான் போட்டிருக்க துண்டுல இருந்து எல்லாத்தையும் போட்டு இழுத்தாங்க. ஆமா, அதே மாதிரி அவங்க பேஜ் நான் காலையில 2வது பேஜ்ல வந்தேன். 2வது பேஜ்ல இருந்து 3வது பேஜ் வரைக்கும் மாடு பிடிச்சேன். 11 மாடு பிடிச்சேன். லீடிங்கே தப்பு. நான் 11 மாடு பிடிக்க 13 மாடு பிடிச்சிருக்கேன். நான் லீடிங்கே தப்பு. முதல்ல பிடிச்சிருக்கவர் வந்து 5வது பேச்சுக்கு உள்ள வந்தாரு. 5வது பேச்சுல இருந்து 8வது பேச்சு வரைக்கும் உள்ள நின்று இருக்காரு. இது என்ன, எந்த முறையில நான் போய் அமைச்சர்கிட்ட கேட்டேன். இந்த மாதிரி நான் 2 பேச்சுல பிடிச்சேன், இந்த பையன் 3 பேச்சுல பிடிக்க என்ன அர்த்தம்? தம்பி நீ வெளியில போப்பான்னு தகாத வார்த்தையில என்னை திட்டினாரு. அதே மாதிரி போலீஸ்காரங்க எல்லாருமே என்னை தகாத வார்த்தையில திட்டிருக்காங்க. என் குடும்பத்தை இது பண்ணிருக்காங்க, கம்பள அடிச்சிருக்காங்க. அதிகாரிகள் இருந்தாங்க, கரெக்டா தான் இருக்கிற, கரெக்டா தான் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. அது எங்களை பொறுத்தளவு நாங்க பார்த்த வரைக்கும் கரெக்டா தான் இருக்குது. இல்ல இந்த முடிவுல எந்த மாற்றம் பிரைஸே வேணாம்னு சொல்லிட்டு பாதியிலே அறிவிக்கும் போதே கிளம்பிட்டாரு. சரி, வீரர்கள் சம பங்குல இருக்கிறாங்க. அது ஒருத்தர் ஒரு பாயிண்ட்ல கடைசியா தான் அவர் உதவினாரு. இது பூரா அதிகாரிகளுடைய நேரடி மேற்பார்வையில் நடந்தது. அதிகாரி முறையா கொடுத்திருக்காங்க. நான் இடையில ஒரு 2 மணி நேரம் இந்த இடத்துல இல்ல, அதனால முறையா 100% தான். இல்ல முடிவு கரெக்டா தான் பண்ணிருக்காங்க. இதுல எல்லாமே பார்த்து அவங்க வருவாய்த்துறை தான் எல்லாம் பண்ணிருக்காங்க. நீதிமன்றத்தை செல்வேன்னு சொல்லியிருக்காரு. சரி, அதுக்கு என்ன கரெக்டா எந்த விதமான குறைபாடு இல்லாம நடந்திருக்கு. மாடு பிடிச்சதுக்கான எல்லாமே சிசிடிவி எல்லாம் வச்சிருப்பாங்க, கேமரா இருக்கு. அந்த மாடி பிடிச்சதுல அது எல்லாமே நேர்மையா தான் நடந்திருக்கு. இதுல ஒரு குறைபாடு கூட இல்ல. சரிங்களா? இப்ப கேட்ட எல்லா அதிகாரிகளும் உங்கள் முத்தியில தான் கொடுத்தாங்க. நீங்க அத்தனை மீடியாக்களும் உங்கள்கிட்டயும் இருக்கும்ல, ஃபுட்டேஜ்ன்றது அவங்கள விட உங்கள்கிட்டயும் இருக்கு. நீங்க காலையில இருந்து இப்ப மாலை முடிகிற வரைக்கும் அத்தனை டிவிகளும் அதை பூரா நேரடி பார்வையில தான் எடுத்துட்டு இருந்தீங்க. அதிகாரிகளை பொறுத்தளவு எல்லாரும் இருக்கும் போது அதுல ஒரு குறைபாடு கூட இல்ல நடந்துட்டு ஒரே மாதிரி காலை பிடிக்கும் போது, ஒரே எண்ணிக்கையில பிடிக்கும் போது அடுத்த கட்டமா ஏதாவது ஒரு சின்ன ரவுண்ட் ஏதாவது வைக்கலாமா? ஒரே ஒரு இதுல கூடுதல் அவர் பிடிச்சு ஒரு பாயிண்ட்ல அவர் கூட வந்துட்டார்ல. அதுல எல்லாம் எந்த விதமான பாகுபாடெல்லாம் இதுல இல்ல. அவர் புட்டேஜ்ல இருக்கு. போலீஸ் மிரட்டினாங்க, அடிச்சாங்க. நான் கேட்க போனதுக்கு அதனாலதான் நான் பாதியில போனேன் அப்படின்லாம் சொல்றாரு. நான் கேட்க போனதுக்கு நான் அமைச்சரை பார்த்து கேட்க போனேன், உடல அப்படின்லாம் சொல்றாரு. அதெல்லாம் டயம் கூட 10 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. இதுல யாருக்கும் வேண்டிய வேண்டாமலாம் கிடையாது.